நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது உற்சாகமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்முடைய ஆண்டவர் நல்லவர் இல்லை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தமானவர். அல்லேலூயா. பாடுபாடல பரிசுத்த பரிசுத்தர். அல்லேலூயா. கடந்த மாதத்தில் என்ன செய்தி தான் சொல்றேன், சொல்றேன், அதெல்லாம் சொல்லியா யாரும் ஞாபகம் இல்லையா? அப்படி யாருமே செவி சாய்க்கல. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், சொல்றது பயப்படுறாங்க, தப்பா இடமாடு. தானே நான் கவனமா கேட்கணும்னா கொஞ்ச நேரம் தான் முடிச்சிடலாம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் சொன்னா யார் மனசுல இருந்தா பண்ண மாட்டேங்குது, பதிய மாட்டேங்குது. சும்மா ஒரு 4 வாரம் சொன்னாதான் நல்லா கவனிக்கிறார். அல்லேலூயா. கடந்த மாதம் என்ன பார்த்தா, அவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவர் வல்லவராக பார்த்தோம். இந்த மாதத்துக்கான தலைப்பு என்ன தெரியுமா? தெரிந்து கொள். என்ன தலைப்பு? தெரிந்து கொள். மறந்து கூடாது. அடுத்த மாதம் கேட்கும்போது டக்குன்னு சொல்லல. இந்த மாதத்துக்கான செய்திக்கான தலைப்பு என்னன்னா தெரிந்து கொள். வசனம் படிக்கலாமா? 2 சாமுவேல் 24:12. 2 சாமுவேல் 24:12. தெரிந்து கொள். அல்லேலூயா. சாமுவேல் 24:12. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. நாங்கள் எப்படி நாம் ஆண்டவரை பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு என்ன வெளிப்படுத்த நாம் ஆண்டவரை கேட்க போறோம். நம்ம எப்படி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்கான நன்றி சோதரிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கின்றோம். உங்களுக்காக நாங்கள் காணிக்கை கொடுத்தோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போறோம். அப்பா, நீ கொடுக்கிற வார்த்தையை ஆசீர்வதித்தாருங்க. தெரிந்து கொள்கின்ற வார்த்தையை நாங்கள் கேட்க போறோம். நாங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், வேதத்தில் யாராரு என்ன தெரிந்து கொண்டாங்க நாங்கள் பார்க்க போறோம். அதை நீங்கள் விலக்கித்தாருங்க. சத்துருவான எங்கள் தூக்கத்தில் சோம்பலை கொண்டு வராதபடிக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து நீர் ஆசிரியர் தொடக்கம் முதல் முடியும் வரையுடைய பிரசனங்களுக்கு காத்து வருகிறோம். துதி கனமைக்குமே எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அல்லேலூயா. தெரிந்து கொள். ஒரு காரியத்தை ஆண்டவர் நம் முன்னாடி வைத்தாரு. என்ன சொல்றேன்னா, 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவை என்ன பண்ணு, ஒரு காரியத்தை என்ன பண்ணு, தெரிந்து கொள், அந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன். ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது நமக்கு முன்பாக ஆண்டவர் பல காரியங்கள் உலக பிரகாரமா பார்க்கும்போது நமக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் இருக்கு, இருக்குதா இல்லையா? சொல்லிட்டே போலாம். பிரச்சனைகள் இருக்கு நமக்கு முன்பாக போராட்டம் இருக்கு, நமக்கு முன்பாக என்ன இருக்கு, வியாதிகள் இருக்கு, நமக்கு முன்னாடி கண்ணிகள் வைக்கிறாங்க, வலைகள் விரிக்கிறாங்க நமக்கு முன்னாடி. எல்லாத்தையும் பார்த்து நம்ம எதை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். உலக பிரகாரமான தெரிந்து கொள்வது. நமக்கு முன்பாக பல போராட்டங்கள் இருக்கு, வியாதிகள் இருக்கு, பாடுகள் இருக்கு, வறுமைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்கு. இதெல்லாத்தையும் பார்த்து நாம எதை நாம தெரிந்து கொள்ள போறோம். அதனால நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? அல்லேலூயா. நாம எதை நாம தெரிந்து கொள்ள போறோம். வேதத்துல நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசி தெரியுமா? எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் போய் நின்று என்ன கேட்கிறாரு? சம்பவம் என்ன தெரியுமா? கர்மேல் மலையில போய் நின்று ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன கேட்கிறாரு? நீங்க யார தெரிந்து கொள்ள போறீங்க? பாகாலையா அல்லது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரையா? நீங்க யார
தெரிந்து கொள்ள போறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, பல காரியங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, நீங்க எதை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க? என்ன தெரிந்து கொள்ள போறீங்களா, இல்ல உலகத்தின் காரியங்களை தெரிந்து கொள்ள போறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு கேட்கிறாரு, நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க? உலகத்தின் காரியத்தை தெரிந்து கொள்ள போறீங்களா? இன்னைக்கு உலகத்தின் காரியத்தை தெரிந்து கொள்ள போனவங்களா இன்னைக்கு ஆலயத்திற்கு வரல. ஆலயத்துக்கு வராதவங்க, வெளியே போனவங்க யாரும் எதை தெரிந்து கொண்டாங்க? உலக காரியங்களை தெரிந்து கொண்டாங்க. உலக காரியத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவரை பார்த்துட்டு சிலர் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தால போயிடுறாங்க. எல்லாரையும் நம்ம பேச முடியாது. சிலர் தவிர்க்க முடியாத காரணத்தால போயிடலாம். சிலர் வேண்டும் வேண்டும் என்ன பண்ணிடலாம், உலக காரியங்கள் நோக்கி போயிடலாம். ஆனா நாம எல்லாம் அப்படி கிடையாது. நாமெல்லாம் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணிருக்கிறோம்? ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்காக நாம் இங்க வந்திருக்கிறோம். நிச்சயமா அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு 20 வரைக்கும் நமக்கு இருக்கணும். எலியா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க யாரை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க? பாகாலை தெரிந்து கொள்ள போறீங்களா, அல்லது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொள்ள போறீங்களான்னு கேட்கிறாரு. ஆனா அந்த ஜனங்க எந்த பதிலுமே சொல்லல. இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்க போறோமா? அநேகர் அப்படிதான் இருக்காங்க. கேள்வி கேட்பாங்க, யாருமே என்ன பதில சொல்ல மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மாரி அமைதியா இருப்பாங்க. எலியா அங்க கத்துறாரு, பாகாலை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்களா, இல்ல ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொள்ள போறீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அங்க ஜனங்க என்ன பண்றாங்க? எதையுமே தெரிந்து கொள்ளல, அமைதியா இருக்காங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. அது போல நாம இருக்கக்கூடாது, ஒரு குழப்பத்துல இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவர் நாமை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதத்துல சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்ப தெரிந்து கொண்டாரு? தாயின் வயிற்று கருவில் இருக்கும் போது நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதன் மூலமாய் நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்டோம். உலகத்தால் நம்ம பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா நாம மாறி இருக்கிறோம். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வார்த்தை சொல்ல, பதிலே சொல்ல. அதுக்கடுத்து இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. கானான் தேசத்தை சுதந்திரிக்க போனாங்கல்ல யோசுவா. யோசுவா போயிட்டு என்ன பண்ணாரு? கானான் தேசத்தை சுதந்திரிச்சிட்டாரு. சுதந்திரித்த பிறகு யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் யாரை சேவிக்க போறீங்க? நீங்க யாரை வணங்க போறீங்க? யாரை வழிபட போறீங்க? யாரை சேவிக்க போறீங்கன்னு கேட்கிறாரு. அவரே பதில் சொல்றாரு, நதிக்கு அப்புறத்தில் உள்ள விக்கிரக தேவர்களையா அல்லது கர்த்தரையா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க யாரை சேவிக்க போறீங்க? உலகத்துல இருக்கிற விக்கிரகங்களையா, இல்ல உலகத்துல இருக்கிற காரியங்களையா, இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சேவிக்க போறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உலக காரியங்களை நீங்க சேவிக்க போறீங்களா, இல்ல ஆண்டவருடைய காரியங்களை சேவிக்க போறீங்களா? யோசுவா அங்க கேட்கிறாரு, நதிக்கு அப்புறத்தில் உள்ள விக்கிரகங்களை நீங்க சேவிக்க போறீங்களா, அல்லது நீங்க கர்த்தரை சேவிக்க போறீங்களா? ஏதாச்சும் ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, ஏதாச்சும் ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க. உலகத்துக்காக நீங்க வாழக்கூடாது. ஏன்னா உலகத்திலிருந்து நீங்க பிரித்தெடுக்கப்பட்டீங்க. பிரித்தெடுக்கப்பட்டீங்களா இல்லையா? பிரித்தெடுக்கப்பட்டதுனால இங்க ஆலயத்துல வந்து நாம உட்கார்ந்துருக்கோம். பிரித்தெடுக்கப்படலாம் இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கே வந்துருக்க மாட்டோம். உலக மக்களோடு சேர்ந்து கல்யாணங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருப்போம். விசுவாசிக்கிறீங்களா? பிரித்தெடுக்கப்பட்ட அதை நம்ம எப்பவுமே மனசுல இருக்கணும். ஏன்னா நம்ம உலகத்தாரோடு இணைந்து இருக்கும் போது அவங்க செய்யற காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. மிகவும் தப்பு. ஏன்னா நம்ம உலகத்திலிருந்து நம்ம பிரித்து எடுத்துட்டார் ஆண்டவர். திரும்பவும் நம்ம பழைய காரியங்களுக்காகவே, பழைய சடங்காச்சாரத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பழைய சடங்காத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்காங்க. அதனாலதான் அவங்களுடைய குடும்பத்துல என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. நான் ஆண்டவர் என்ன தேடுறேன், நான் வர ஆலயத்துக்கு வரேன், ஆண்டவருக்காக நான் காணி கொடுக்குறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா ஆண்டவர் எனக்கு என்னமே ஆசீர்வாதத்தை கொடுக்கலையே, எனக்கு ஒரு வேலையை தரலையே, எனக்கு இந்த காரியத்தில் ஜெயத்தை தரலையே, இந்த காரியம் எனக்கு வெற்றியா முடியலையே, இந்த காரியம் தள்ளி தள்ளி போய் கொண்டே இருக்குது, என்னுடைய வேலை இன்னும் நீங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள. நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணலாம். ஆனா நீங்க இன்னமும் உலகத்தாரோட சேர்ந்து என்ன பண்றீங்க, உலகத்தின் காரியங்களை நீங்க சேவித்துக் கொண்டிருக்கீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு. இனிமே நம்ம உலகத்தின் காரியம் என்ன பண்ணக்கூடாது, சேவிக்கூடாது. அதான் மறந்துட்டோம். ஞாபகம் இருக்கா? சத்துரு உங்களை என்ன பண்ணுவான், எப்படியாச்சும் அந்த வழியில விழ பார்ப்பான். நாம தான் என்ன பண்ணுவோம், உஷாரா இருந்து அவங்களுக்கு நம்ம எதிர்த்து இருக்கணும். உலகத்தான் நல்லா பேசுவோம், நல்லா கேட்பாங்க. என்ன கூட கம்பெனியில கேட்பாங்க, ஏன்னா நீங்க வந்து உங்க கடவுள் நேர்த்து கேட்டாங்க என்ன பார்த்து, இந்த கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் எடுத்து வந்து கொடுத்தாங்க, நான் சாட பண்ணேன்னு சொன்னேன்.
நீ ஏன் சாட மாட்டீங்க? இல்லை, எங்களுடைய பழக்கம் என்னுடைய வேதத்தில் இருக்கு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்படுறது நீங்க என்ன பண்ண சாப்பிட சொல்லிட்டு எங்க வேதத்தில் இருக்கு, நாங்க அதை கடைபிடிக்கிறோம், அதனால நீங்க கொடுத்தா நாங்க சாப்பிடறோம்ல, அப்போ உங்க கடவுள் நீங்க பிரிச்சு பாக்குறீங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லி எனக்கு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? ஒதுக்குறீங்க, எங்களை பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். பாருங்க எப்படிலாம் நம்ம மடங்குவாங்க. நம்ம தான் என்ன பண்ணோம்? உறுதியா நம்மளுடைய விசுவாசத்துல நிலைத்திருந்தோம். இங்க அதான் யோசுவா கேட்கிறாரு, நீங்க யாரை சேவிக்க போறீங்க? விக்கிரகத்தையா இல்ல கர்த்தரையா? நாம யாரை சேவிக்கணும்? ஆண்டவர் வாங்கிய இயேசு கிறிஸ்துவ சேவிக்கணும். நம்ம உலகத்துக்கு பின்னாடி இனிமே என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அதை சொல்லிட்டு அவரே சொல்றாரு, என்ன பண்றாருன்னா 1.5 மாதம் தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா என்ன சொல்றாரு? யோசுவா 24:15 படிங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், அடிக்கடி நாம கேட்கிறோம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாக கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் எங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பார்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிறது தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நாமும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, யோசுவா தைரியமா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரை சேவிப்போம். நீங்க சொல்ற உலகத்தார்ட்ட நான் யாரை சேவிப்பேன்? நான் தெரிந்து கொண்ட என் தேவனை தான் நான் என்ன பண்ணுவேன்? சேவிப்பேன். நான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்ன பண்ண மாட்டேன்? ஒருபோதும் சாப்பிட மாட்டேன், அதை நான் கை வைக்க மாட்டேன். அதை சாப்பிட்றதுனால நமக்கு ஒண்ணுமே கிடையாது, சாப்பிடாதனால ஒண்ணும் வராது நமக்கு. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது அதெல்லாம் கொடுத்தாங்க என்ன பண்ணக்கூடாது? நம்ம சாப்பிடக்கூடாது. பழைய கடற்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. நீங்க யோசுவா என்ன சொல்றது பாருங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். இதான் சாட்சி. அல்லேலூயா. நீங்க மற்றவங்க முன்னாடி சொல்லணும், நான் யாரை சேவிப்பேன்? கர்த்தரை சேவிப்பேன். நான் மாத்திரமல்ல, என்னுடைய வீட்டார் அனைவரோடு கூட என்ன பண்ணுவேன்? கர்த்தரை சேவிப்பேன். அல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்களா? புறஜாதி மக்கள் நம்மை பார்த்து கேட்கும் போது நான் யாரை வணங்குவேன்? கர்த்தரை மட்டும் தான் வணங்குவேன். ஏன்னா இது கடைசி காலம், கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு இருக்குது. ஆண்டவரை மறுதளிக்கிற காலம் அநேகமா இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஏன்னா மோடி அரசாங்கம் எல்லா இடத்துல என்ன பண்றாங்க? டைட் பண்ணிட்டே வராங்க. வட மாநிலங்களில் போனீங்கன்னா நிறைய உபத்திரம். நம்ம இங்க சுதந்திரமா ஆராதிக்கிறோம், ஆனா வட மாநிலங்கள்ல இப்படி சுதந்திரமா ஆராதிக்க முடியல. ஏன்னா நம்மளை துன்புறுத்துறாங்க, நம்மளை பிடிச்சி என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க, கொலை செய்யறதுக்கு கூட போயிடுறாங்க. ஆனா நம்ம அதுக்காக என்ன பண்றது? பயப்படாது. நம்ம இயேசுக்காக நம்ம என்ன பண்ணோம்? உயிரை கொடுப்பதற்கு நாம் தயாரா இருக்கோம். ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். திரும்பி என்ன பண்ண உலகத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. அதனால நானும் என்ன வீட்டாரும் என்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். பைபிள்ல பார்க்க நிறைய சாட்சிகள் இருக்கு. அதை சொல்லணும்னா நமக்கு நேரம் பத்தாது. அதான் யோசுவா சொல்றபடி நம்ம என்ன பண்ணோம்? நாமளும் அந்த இடத்துல அறிக்கை செய்யணும். நானும் என் வீட்டாரை சேர்ந்து யாரை சேவிப்போம்? கர்த்தரை மாத்திரமா சேவிப்போம். நான் எந்த தெய்வத்துல வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? இங்க ஒருத்தர் வேதத்தை பார்க்கிறோம், இங்க ஒருத்தர் யாரை தெரிந்து கொள்ள சொல்லி நம்ம பார்க்கலாமா? சங்கீதம் 27:4 பாருங்க. இங்க ஒருத்தர் சொல்றாரு, போல சொல்றாரு, இங்க யாரை தெரிந்து கொண்டு இருப்பாரு ஒருத்தர். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. யார் அவரு? சொல்லுங்க தைரியமா. தாவீது. சத்தமா சொல்லுங்க, யார் அது? தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே தான் நான் நாடுவேன். கர்த்தரிடத்தில் நான் என்ன கேட்டணும், நான் என்ன தெரிந்து கொண்டனும் அதுதான் என்ன பண்ணுவேன்? நாடுவேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது. கர்த்தருடைய மகிமை எங்க இருக்கும்? கர்த்தருடைய மகிமை எங்க இருக்கும்? ஆலயத்தில் இருக்கும். நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கோம் என்றால் கர்த்தருடைய மகிமையை நாம் உணரணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம உண்மையா நம்ம என்ன பண்றோம் தேர்றோம்னு
அது ஏதோ மற்றவர்களை போல நம்ம வந்தோம் போனோம், எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, ரங்கச்சாரம் பண்றாங்க, சாமி கும்பிடுறாங்க, போட்டு வச்சு என்ன பண்றாங்க, வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம், ஆலயத்துக்கு வந்தோம்னா ஆளுடைய மகிமையை நம்ம உணரணும், அவருடைய மகிமையை நம்ம பார்க்கணும். அதுதான் துதி ஆராதனைக்கு வாங்க, துதி ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றது. துதி ஆராதனைக்கு வரும்போது ஆளுடைய நம்ம துதிக்க துதிக்க ஆளுடைய பிரசனம் நம்ம மத்தியிலே இறங்கி வரும். அவருடைய மகிமை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இதெல்லாம் இங்க தாவீது உட்காரமா சொல்றாரு, வாஞ்சியோடு சொல்றாரு. ஒன்றை நான் தெரிந்து கொள்வேன், கர்த்தருடையத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் செய்யப்படுறாரு. இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க. என்ன ஆராய்ச்சி செய்யறாங்க தெரியுமா? இன்னைக்கு அவங்க என்ன போட கேட்டுறாங்க, இன்னைக்கு அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க தெரியலையே, ஒரே துக்கமா இருந்தாங்க. அவங்கள நான் கவனிச்சேன், அவங்க வந்து ஒரே சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு கட்சி முடிச்சுட்டு பேசுற வார்த்தை தான். தாவீது தான் சொல்றாரு, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, பைபிளை குறித்து நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ச்சி செய்யணும். வந்து விசுவாசிகளை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடாது, வந்து நடத்துகிற ஊழியக்காரரை குறித்து நாம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம வரல, அதுக்காக வரல, நம்ம அதுக்காக வரல. ஆண்டவருடைய வேத வசனங்கள் என்ன சொல்லுது, ஆண்டவரை பத்தி நாம என்ன பண்ணோம், ஆராய்ச்சி செய்யணும். அந்த ஆராய்ச்சி செய்தாதான் நமக்கு என்ன கொடுப்பாங்க, சொல்லுங்க ப்ரொஃபசர். ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஆராய்ச்சி செஞ்சா நமக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்க, முனைவர் பட்டம் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை குறித்து நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ச்சி செய்யணும். நம்ம எத்தனை வருஷமா நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தை நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம ஏதாச்சும் ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறோமா, அவருடைய காரியங்களை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம், தெரிந்து கொள்ள போறோம். என்ன தெரிந்து கொள்ள போறோம், வேதத்துல என்ன இருக்கு, எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், தெரிந்து கொள்ள போறோம். உலகத்துல அநேக காரியங்களை முன்னாடி நான் வச்சுட்டேன், நீ எதை தெரிந்து கொள்ள போற, அதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆராய்ச்சி செய்யும்படியாக தாவீது ஆலயத்துக்கு வராரு. நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. இத பாருங்க என்ன சொல்றாரு, என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் யாரை தேடுவேன், கர்த்தரை தான் தேடுவேன். கர்த்தருக்கு வர சொல்லிட்டு நான் ஓட மாட்டேன். அல்லேலூயா. தாவீது பாருங்க, தாவீதுக்கு வராத துன்பமே கிடையாது. துரத்தி அடிக்கிறாங்க. நீங்க பைபிள் எடுத்து ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா தெரியும். பெத்த மகன் என்ன பண்றான், துரத்துறாங்க. அவளை கொலை செய்யறதுக்கு தாவீது என்ன பண்றாங்க, துரத்துறாங்க. இன்னைக்கு நம்முடைய பாடுகள் நம்மை துரத்தி கொண்டு இருக்குது, வியாதிகள் நம்மை துரத்தி கொண்டு, உண்மையா இல்லையா? நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், நம்ம ஆலயத்துக்கு வரோம் சந்தோஷமா இருக்கும், ஆனா நமக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் இருக்கு. ஆனா வெளியே யாருக்குமே தெரியாது. ஒரு சில பிரச்சனைகள் வெளியே தெரியும், ஒரு சில பிரச்சனைகள் வெளியே தெரியாது. இதே போல தாவீதுக்கு அநேக பிரச்சனைகள் அவனை என்ன பண்ணுச்சு, துரத்துச்சு. ஆனா தாவீதை ஆண்டவர் கைவிட்டாரா, கைவிடல. நீங்க பாருங்க, யார் கைவிடல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், எனக்கு உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் யாரை தேடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வருவேன், ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இன்னைக்கு நாம ஒரு முடிவு எடுக்கணும். என் போராட்ட மத்தியில நான் என்ன பண்ணுவேன், யாரை தேடுவேன், கர்த்தரை தேடுவேன். என் போராட்டத்தால நான் உலக மக்களை தேடி நான் போக மாட்டேன். என் வேலையாக மற்ற மருத்துவரை தேடி நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஏன் ஆண்டவர்களை கேளுங்க, ஆண்டவர் செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். நம்ம கேட்கறது, நம்ம விசுவாசம் கேட்கறது இல்லை. நம்ம ஏதோ வந்துட்டோம், ஆண்டவரை கேட்க சொல்றாங்கிறதுக்காக நம்ம கேட்டுருக்கோம். அதனால ஆண்டவர் என்ன பண்றது, நமக்கு செய்யறதில்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு வச்சுட்டாரு. நான் போன வாரம் சொன்னல, நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்டிருக்குது. அது நம்ம எடுத்துக்கொள்ளாத நம்ம கிட்டதான் இருக்கு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணோம், கேட்கணும். விசுவாசோடு கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செய்ய அவர் வல்லவராக. தாவீதுக்கு பாருங்க என்ன போட்டா சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. நம்மளால சொல்ல முடியுமா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் தான் தேடுவேன். ஏன்னா அடிக்கடி சொல்றாரு, கடைசி காலம், கடைசி காலத்துல நமக்கு என்ன வேணா வரலாம். நம்ம விசுவாசத்தை உடம்பிடுவாங்க. அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்பட்டு பின்வாங்கி போகக்கூடாது. இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் எதுவுமே செய்யல சொல்லிட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. பின்வாங்கி போயிட்டு நல்லா தான் இருக்காங்க, நல்லா இருப்பாங்க. ஏன்னா இது வந்து சத்துரு ஆட்சி செய்கிற காலம். இது சத்துருவாளர் கேட்கறதா கொடுப்பான், ஆனா கடைசி காலத்துல கைவிட்டுருவோம். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு,
என்றைக்கு கைவிடுவார். நமக்கு ஒரு ஜீவன், நித்திய ஜீவனை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். நம்ம இந்த உலக வாழ்க்கை நமக்கு என்ன இல்லை, நிரந்தரம் கிடையாது, சதம் கிடையாது. அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில் நம்ம என்ட்ரு ஆகணும்னா இங்க நம்ம பயந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓடி போயிடக்கூடாது. தாவீதை போல நம்ம என்ன பண்ணோம்? கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நம்ம என்ன பண்ணோம்? தெரிந்து கொள்ளணும். அடுத்து புதிய பாட பாக்குற ஒருத்தவங்க ஆளுடைய பாதத்துல வந்து ஆளுடைய வார்த்தை கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா? யார் அவங்க? ஒருத்தன் உலக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க. மரியாள், மார்த்தாள், மரியாள், ரெண்டு அக்கா தங்கச்சிங்க. ஒருத்தன் என்ன பண்றாங்க? ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, விருந்தாளி வந்திருக்காரு. நம்முடைய வீட்டுல ஜப கூட்டம் நடக்குது. ஜப கூட்டம், ஊழியக்காரர் வந்துட்டாங்க, விசுவாசிகள் வந்துட்டாங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்க? குழம்பு தாளிப்பாங்க. அப்பதான் ரெடி வரும். அப்பதான் வந்து பாத்திரத்தை ஊற்றிட்டு இருப்பாங்க. எங்க குடும்பத்தார் எங்க கேட்டா அப்பதான் என்ன பண்ணுவாங்க? சமையல் ரூம்ல இருப்பாங்க. அதே போலதான் இங்க என்ன பண்றாங்க? மார்த்தாள் மற்ற சமையல் வேலையில இறங்கினாங்க. ஐயோ ஆண்டவர் வந்திருக்காரு. அது வந்து உலக பிரகாரமா காரியம், நல்லதுதான் கவனிக்கிறது. அவர் வர போறாரு தெரியும். அந்த நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? நம்ம ஆயத்தப்படுத்தணும். அவர் வந்துட்ட பிறகு அவருக்கான நேரத்தை அவருக்கு நம்ம என்ன பண்ணோம்? கொடுக்கணும். ஆனா நம்ம ஜப கூட வைக்கும்போது அப்படி தரதில்லை. அநேக குடும்ப ஜபத்தை பார்க்கணும். ஐயா வந்துட்ட பிறகு என்ன பண்றாங்க? பாய் போடுறாங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. ஜப கூட்டம் அறிவிச்சாச்சு. புதன்கிழமை ஜப கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை தெரியும். ஒரு சிலர் அதுகளுக்கு வாழ்ந்துறாங்க. ஐயா எங்க வீட்டுல ஜப கூட இன்னைக்கு நம்ம போய் நிக்கிறோம் வாசல்ல. இன்னைக்கு எங்க வீட்டுல ஜப கூட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்களே கேட்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? ப்ரிப்பேர் பண்ணி. ஏன்னா ஆண்டவருடைய நேரத்தை நம்ம ஆண்டவருக்கு தான் தரணும். ஊழியக்காரர் வந்துட்ட பிறகு, விசுவாசிகள் வந்துட்ட பிறகு நம்ம என்ன அந்த வீட்டு காரியத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இறங்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய கவனங்கள் எல்லாமே சிதறி போயிடும். நீங்க வந்து உங்க கவனத்தை சிதறிடுவீங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்றீங்க? டிஸ்டர்ப் பண்றீங்க. உண்மையா இல்லையா? உண்மைதானே இது? வந்திருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க ஒரு பாத்திரம் ஊருன்ற சந்தை கேட்டா அங்கே திரும்பி பார்ப்பாங்க. ஐயா சொல்றது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. அதே போல இங்க மார்த்தாள் என்ன பண்றாங்க? ஐயோ ஏசப்பா என்ன சாப்பிடுவாரோ, என்னத்தை விரும்பி சாப்பிடுவாரோ சொல்லி தான் பண்ணாங்க. அவருக்கு ரெடி பண்ணாங்க சமையல் ரூம்ல. ஆனா மரியாதை என்ன பண்றாங்க? அவனுடைய பாதத்துல உட்கார்ந்து என்ன பண்றாங்க? அவனுடைய வார்த்தையை கேட்டு இருக்காங்க. அதான் நமக்கு முக்கியம். ஆண்டுடைய வார்த்தை கேட்கும் போது ஆண்டுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம்? கேட்கணும். ஆண்டவருக்குரிய நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். உலக பிரகாரமான காரியங்களுக்கு அப்ப நேரத்தில் என்ன பண்ணோம்? அதை கொடுக்கணும். ரெண்டு என்ன பண்ணக்கூடாது? மிக்ஸ் பண்ணக்கூடாது. கவனிக்கிறீங்களா? யாரும் தூங்குறீங்களா? முடிச்சிடலாம். முடிய போகுது. அல்லேலூயா. ஞாபகத்தில் வச்சுங்க. ஆண்டவர் நேரத்தில் நம்ம உலக காரியங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. நீங்க மாத்தாளை போல பல பல காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவளைப்பட்டு கலவக்கூடாது. இந்த மரியாதை போல அவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவனுடைய வார்த்தையை அவர் என்ன சொல்லிட்டு அதை கேட்டு நம்ம என்ன பண்ணோம்? தாவீதை போல நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். அல்லேலூயா. பண்ணுவோமா? இனிமே என்ன பண்ணக்கூடாது? ஜெப கூட்டம்னா எல்லாத்தையும் முன்னாடி என்ன பண்ணோம்? ஆயத்தப்படுத்திக்கணும். அல்லேலூயா. அப்புறம் வந்து கேட்கிறேன், ஐயா நான் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கேன். இந்த மரியாதை என்ன பண்றாங்க? எனக்கு எந்த ஒரு உதவி செய்யாம என்ன பண்றாங்க? இங்க வந்து வாங்குறாங்க. அவன் ஆண்டவர் சொல்றாரு, மாத்தாளை மாத்தாளை என்ன பண்ற? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற. ஆனா மரியாள் என்ன பண்றா? அந்த ஒன்றை கொண்டால் தெரிந்து கொண்டார். என்ன தெரிந்து கொண்டால்? நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நாம இன்னைக்கு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள போறோமா? உலக காரியங்களை தெரிந்து கொள்ள போறோமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. மரியாதை போல நாம இன்னைக்கு நாம நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இந்த ஆயத்தை நாம என்ன பண்ண போறோம்? கடந்து போக போறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று தெரிந்து கொண்டார். அதை பார்க்கலாமா? பிலிப்பியர் 3:13-14. அல்லேலூயா. படிங்க. பிலிப்பியர் 3:13-14. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரிந்து கொண்டார் பாருங்க. சகோதரரே, அதை பிடித்து கொண்டென்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா.
அந்த இலக்கை நோக்கி என்ன பண்றாரு? தொடர்றாரு. நாம எந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். அந்த பரம அழைப்புடைய இலக்கை நோக்கி நம்ம என்ன பண்ணோம்? இந்த பவுலை போல நம்ம அதை தெரிந்து கொண்டு ஓடணும். அந்த பவுல் பத்தி எல்லாருக்கும் தெரியும். பவுல் சவுலா இருக்கும்போது எப்படி இருந்தாரு? உலக மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்தி கொண்டிருந்தார், கொலை செய்து கொண்டிருந்தார். அதே சவுல் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிறகு, ஆண்டவரை அவர் தெரிந்து கொண்ட பிறகு பவுலாய் மாறினார். பவுலாய் மாறின பிறகு என்ன சொன்னாரு? கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்ன பண்றேன்? லக்கை நோக்கி நல்லா பண்றேன், தொடர்றேன். இன்னைக்கு நாம எல்லாரும் அதான் சொல்லணும். ஆண்டவருடைய வாழ்க்கையில நான் அந்த நித்திய ஜீவனை நோக்கி என்ன பண்றேன்? தொடர்றேன். அது முந்தின வசனம் என்ன சொல்றாரு? பின்னானவைகளை போடுங்க. பின்னானவைகளை மறந்து, பின்னாடி என்னென்ன செஞ்சா அதெல்லாம் என்ன பண்றேன்? மறந்து முன்னானவைகளை நாடி. முன்னானவைகள் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முன்னானவை. முன்னாடி இருக்கிறது நம்ம முன்னாடி இருக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாடி நம்ம என்ன பண்ணோம்? அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்காக நம்ம எல்லாத்தையும் நோக்கி என்ன பண்ணோம்? ஓடணும். ஹல்லேலூயா. நம்ம யாரை பத்தி பார்த்தோம்? தாவீது தெரிந்து கொண்டதை பத்தி பார்த்தோம். மார்த்தாள் மரியாள் என்ன தெரிந்து கொள்ள அதை பத்தி நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொண்டதை பத்தி நாம் என்ன பண்ணோம்? பார்த்தோம். இப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். அதை குறித்து நாம பார்க்க போறோம். இங்க வேதத்துல ஒருத்தர் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? கேள்வி கேட்டிருக்காரு. 1 ராஜாக்கள் 3:5 படிங்க. தெரிந்த வசனம் தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலொமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி கேட்கிறார். உன் முன்னாடி 3 காரியத்தை நான் வச்சுட்டேன். நீ விரும்புகிறது என்னிடத்துல கேள். நீ விரும்புகிறதை கேள், நான் இன்னைக்கு உனக்கு அதை செய்வேன். இங்க பாருங்க, கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்றாரு? சாலொமோனை நோக்கி அவனுக்கு தரிசனம் வாங்கி என்ன பண்றாரு? நீ விரும்புகிறது என்ன என்பதை இடத்துல கேளு, நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? தர போறேன். சாலொமோன் என்ன கேட்டான்? ஞானத்தை கேட்டான். நீங்க என்ன கேட்க போறீங்க? ஹல்லேலூயா. என்ன கேட்க போறீங்க? என்ன டவுட்டா இருக்கா? நிறைய தேவை இருக்கு, எதை சொல்றதுன்றீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்களை குறித்து தான் நம்ம கேட்கணும். இங்க சாலொமோனுக்கு எவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஆனா அவர் என்ன கேட்கிறாரு? உங்களுடைய ஜனங்களை நான் நியாயம் விசாரிப்பதற்கு என்ன பண்ணுங்க? எனக்கு ஞானத்தை தாருங்க, ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு? தாழ்மையா என்ன பண்றாரு? கர்த்தருடைய பார்வையில கேட்கிறாரு. நீங்க அப்படிதான் என்ன பண்ணணும்? சாலொமோனை போல நீங்க கேட்கும் போது சாலொமோனுக்கு ஞானத்தை மட்டும் கொடுத்தாரா? இல்ல. சாலொமோன் கண்டி வேற எதுனா கேட்டுருக்காருன்னா அதை மாத்திரம் கொடுத்துட்டு ஆண்டவர் கடந்து போயிட்டு இருப்பாரு. ஆனா அவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்குள்ள இந்த ஜனங்களை நியாயத்தை கொடுத்தாங்க. என்ன பண்ணுங்க? எனக்கு ஞானத்தை கொடுங்க சொல்லி ஞானத்தை கேட்டாரு. கர்த்தர் அவன் ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, உலகத்துல எல்லா ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணாரு? கொடுத்துட்டாரு. அவனை போல ராஜா இது வரைக்கும் யாருமே இந்த உலகத்துல தோன்றது இல்லை. அவன் கொடுத்துன உடையை போல யாருமே இது வரைக்கும் யாருமே கொடுத்தது இல்லை சொல்லி வேகம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படிதான் மகிமையாய் வைப்பார். ஆண்டவர் கொடுத்தல நாம கேட்கணும். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறாரு. நீ என்னிடத்துல நீ விரும்புகிறது என்ன? என்கிட்ட கேளு, நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. உண்மையா கேட்கணும். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு சம்பவம் பார்க்கலாமா? முடிக்க போறேன். எஸ்தர் 5:3 பாருங்க. எஸ்தர் ராஜாத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்பு எஸ்தருக்கு கிடைக்குது. உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்துல இந்த அரசாங்கத்துல பாதியை கேட்டாலும் என்ன பண்ணுவேன்? அது உனக்கு கொடுப்பன்னு சொல்லி இந்த ராஜா என்ன பண்றாரு? எஸ்தர் ராஜா கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் உலக பிரகாரமான மக்கள் நம்ம பார்த்து கேட்கும் போது உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட ஒரு 5 கோடி இருக்கு,
அதுல பாதி கூட உனக்கு தரேன், கேள் நான் தரேன் சொன்ன என்ன பண்ணுவோம்? அந்த 5 கோடியில பாதி வாங்கிட்டு போயிடுவோம். எஸ்தர் ராஜாத்தி அது போல அரசாங்கத்தை கேட்டு வாங்கி போயிடாங்களா? இல்ல. இங்க பாருங்க, எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து கேட்கிறாரு, நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க? உனக்கு நான் கொடுப்பேன். ஆனா எஸ்தர் ராஜாத்தி அதை கேட்கல. தன்னுடைய ஜனம் அழிந்து போகாதபடிக்கு என்ன பண்றாங்க? யூத ஜனம் அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாய் அவர்களுக்கு வேண்டிக் கொள்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாம அதான் கேட்கிறோம். நீ என்ன கேட்க போற கேளு, ஆண்டவர் உங்ககிட்ட கேட்பாரு. ஆனா நம்ம என்ன சொன்னோம்? ஐயா நான் தெரிந்து கொண்டவங்கள. ஆனா இன்னைக்கு என்ன மாதிரி தெரிந்து கொள்ளாத அநேக ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய கிராமத்தில் ஒரு ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணுங்க? நீங்க ரட்சிப்புள்ளாக வழி நடத்துங்க. என்ன தெரிந்து கொண்டீங்களே, நீங்க என்ன பண்ணுங்க? அவங்கள தெரிந்து கொள்ளுங்க. அதெல்லாம் மாணவர்களை கேட்கணும். கேட்பீங்களா? அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க அதை கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு யாராவது ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்னா ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்கிறவர், அவர் கூடாத காரியம் அவருக்குல ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் என்ன பண்றோம்? வணங்கி கொண்டிருக்கோம். எஸ்தர் ராஜாத்தி ராஜா பார்த்து கேட்கிறாரு, என்ன வேணும் கேளு, நான் ராஜ்யத்துல பாதி கொடுத்தாரேன். ஆனா அந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன கேட்கிறாங்க? என்னுடைய யூத ஜனம் என்ன பண்ணக்கூடாது? அழிந்து போக கூடாது. அந்த அழிவில் இருந்து என்ன பண்ணும்? பாதுகாக்கப்படணும். அதை மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க? செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. யூத ஜனங்கள் காக்கப்பட்டதா இல்லையா? யூத ஜனங்கள் காக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அது போல நம்முடைய ஜனங்கள் எல்லாம் பண்ணோம், அழிவின் பாதையில இருந்து இன்னைக்கு காக்கப்படணும். நாம எஸ்தர் ராஜாத்தியை போல நம்ம ஆண்டவரத்துல மன்றாடி கேட்கிறோம். ஐயா நாங்க எழுந்து போன எங்களை நீ என்ன பண்ணீங்க? அழிவில் இருந்து பாதுகாத்தீங்க. அதே போல எங்களுடைய கிராம மக்கள், எங்களுடைய மாவட்ட மக்கள், எங்களுடைய இந்திய ஜனங்கள் என்ன பண்ணோம்? அழிவின் பாதையிலிருந்து மீண்டு வரணும்பா. உங்களுடைய பிள்ளைகளாக என்ன பண்ணணும்? மாறணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கேட்பீங்களா? கண்டிப்பா ஜபத்துல என்ன பண்ணோம்? நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதே போல என்ன பண்ணுங்க? என்னுடைய கிராம மக்கள் நீங்க என்ன பண்ணுங்க? தெரிந்து கொள்ள. நாம் மாத்திரம் உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள வரக்கூடாது. என் கூட இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணோம்? உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரணும் அப்படின்னு நாம என்ன பண்ணோம்? ஆண்டவரிடத்துல கேட்கணும். அல்லேலூயா. தெரிந்து கொள். புரியுதா? இப்போ இன்னைக்கு நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் என்ன பண்ணோம்? முடிவு பண்ணணும். உலகத்தின் காரியத்தை தெரிந்து கொள்ள போறீங்களா, இல்ல ஆண்டவருடைய காரியத்தை தெரிந்து கொள்ள போறீங்களா? எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? அவ்வளவுதான், முடிக்க போறோம். அல்லேலூயா. கடைசியா ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாமா? கடத்தலாமா? ஆண்டவருடைய கேளுங்க. கேட்டீங்களா? நீங்க எது தெரிந்து கொள்ள போறீங்க? அல்லேலூயா. 1 சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, சொல்றாரு, சமாதானத்துடனே போங்க. நீங்க இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு என்ன பண்ணுவாரு? கட்டளையிடுவார். நீங்க என்னைக்கு ஆண்டவருக்கு என்ன கேட்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு அதை என்ன பண்ணுவாரு? கட்டளையிடுவார். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? சமாதானத்தோடு இந்த இடத்தோடு என்ன பண்ணுங்க? கடந்து செல்லுங்க. அல்லேலூயா. சமாதானத்தோடு போவோமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இயேசுவின் நல்ல தகப்பனே, பாடி ஆராதித்து நாம் அதை பயன்படுத்துகிறோம். உடைய திருவிழத்தில் சரிதோடு ரத்தத்தில் ஐயப்படுத்தி கேட்டோம். ஊழியர்கள் கொடுத்தோம். இப்போது வானம பூமி ஒழித்து போனாலும் என் வார்த்தை ஒழித்து போவதற்கு சொன்ன அழியாத ஒழியாத வார்த்தையை தியானிக்க முடியாது. தெரிந்து கொள்வதை குறித்து நாங்கள் கேட்டோம்ப்பா. அவங்க மரியாதை போல, எஸ்தரை போல, ஆண்டவரே சாலமானை போல ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொள்கிற அனுபவத்தில் வர அந்த கிருபை செய்ய கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கை வார்த்தை கிரியை செய்யட்டும். செய்து கொண்ட தாசரை கத்திர ஆசிரியருக்கு இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. அப்படியே கேட்டுக்கொண்ட ஜப குறிப்பு பிரகாரம் ஸ்ரீபின் கோபிநாதுக்கான சிபிரம் கத்தரைக்காரன் சகோதர தொட்டி சுகமாக்கி அடுத்த வார்த்தை அதில் ஆலயத்தில் கொண்டு வர முடியாத சிபிரம் யுவராஜிக்கான சிபிரப்பா. அடிக்கடி அவன் விழுந்து போறான்ப்பா. வேதத்தில் கூட ஒரு தகப்பன்
என்னுடைய மகன் அடிக்கடி தண்ணீரில் தீயில் விழுந்து போகிறார். சீசுகளை அழைத்து சுகமாக கேட்டபோது அவர்களால் கூடாம போயிட்டு சொல்லி அந்த சம்பவத்தை நான் பார்க்கிறோம். இதே போல அடிக்கடி விழுந்து போறான். கர்த்தர் அவனை நீங்க தானே அந்த பிக்ஸ்ல இருந்து நீ முற்றில விடுதலை தருமையா அனரே நீர் பாதுகாப்பு தருமையா நான் செபிக்கிறோம். அதே போல சபையில வயதானவங்களுக்காக நான் செபிக்கிறோம். மூட்டு வலினாலே எலும்பு பிரச்சனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. என் தேவனுடைய காரம் ஒவ்வொருத்தருக்கும் சுகமாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அப்படியே ஜான்சி சகோதரிக்காக நான் செபிக்கிறோம். அப்படியே மாமா மகன் அப்படியே காலமானதுனால இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா வருத்தங்கள் அன்றைய கவலைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறுனீங்களே, உங்களுக்கு இருந்தே கலங்காது இருப்பதாக என்னிடத்துல விசுவாசமா இருங்கள், தேவனிடத்துல விசுவாசமா இருக்குன்னு சொன்னீங்களப்பா. ஆகவே உங்க குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க. தொடர்ந்து வந்த ஒவ்வொரு ஆசிரியம் நன்மையை திருப்பி தொடரட்டும். எல்லா துதிக்கிற மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோடு நடந்தவர்களே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியக்கு வேண்டுதாம் சிநேகமும் கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரோடும் தடைப்பட்டவர்களோடு ஊழியர்களோடும் சகல புஸ்தகங்களோடும் செய்தி கொடுத்த தாசரோடும் சதாகாலம் வேண்டி காப்பாராக. நானும் என் வீட்டாரமோ வென்றார்